வெல்கம் டு ட்ராவல் யூ. நாம் கேரளா சீரீஸில் திரிஷூரில் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம வடக்குநாதன் கோவில் போயிருந்தோம். அதை முடிச்சுட்டு நம்ம இங்கே திரிஷூரில் பார்த்திங்கன்னா நிறைய சர்ச் இருக்குது. அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த சர்ச் ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச் ஒன்று. இந்த சர்ச் நேம் வந்து அவர் லேடி ஆஃப் டாலர்ஸ் பேசுலிக்கா. இந்த சர்ச் வந்து சீரோ மலபார் கத்தோலிக்க திருச்சபை கீழே வர்றது. அது இல்லாமல் இது வந்து ஆசியாவிலே மிக உயரமான கோவில் கட்டணங்களில் ஒன்றாகும். இந்த சர்ச்சுக்கு எதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மணிக்கூண்டு இருக்கும். அது ரொம்ப ஃபேமஸான ஒன்று இந்த சர்ச்சில். இந்த சர்ச்சு முதல்ல வந்து 1814 தான் இந்த இடத்துல உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த ஃபுல்லாகவே கட்டி முடித்து ஒரு சர்ச்சாக ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா 1929 தான் இந்த சர்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து முன்பகுதி. நம்ம இப்படியே தான் வந்து உள்ளே போகணும். இந்த சைட்லேயே பார்த்திங்கன்னா அந்த இயேசுநாதர் மாதா சிலை எல்லாமே இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த பார்க்கிங் ஏரியா, அது இல்லாமல் இங்கே வந்து இந்த கொடியேற்றம் நடந்து அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த திருவிழா நடக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக லைட்டிங் எஃபெக்டோட இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம வந்து டைம் அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இல்லை. நம்மளும் உள்ளே போகலை. ஏன்னா அது சர்ச்சில் வந்து கேட்டுட்டு தான் உள்ளே போகணுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம உள்ளே போய் எதுவும் வீடியோ எடுக்கல. நம்ம இங்கே இருந்துகிட்டே நம்ம வீடியோ எடுத்தோம். இந்த சர்ச்சோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா இந்த கட்டிடக்கலை தான். ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அது இல்லாமல் இந்த சர்ச்சு சைடில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஓவியங்கள், அந்த மாதா அப்புறம் இயேசுநாதரோட ஓவியம் எல்லாமே வரைஞ்சிருப்பாங்க. அதெல்லாமே நல்லாயிருக்கும். இந்த டாப்பில் பாருங்கள், இந்த ஃபுல்லாகவே இந்த டிசைன் வந்து இந்த சர்ச்சில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் நம்ம உள்ள சர்ச்செல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளில வந்தோம். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த சர்ச்சை பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்குது. இந்த சர்ச்சை வந்து கட்டுறப்ப இந்த கோபுரம் அமைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜினியர்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்திருக்காங்க. அந்த இன்ஜினியர் பேர் பார்த்திங்கன்னா ஆம்ப்ரோஸ் கவுண்டர்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நிறையா வேலையாட்களுமே வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்து இந்த கோபுரத்தை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. சொல்லண்ணா, இப்போ நம்ம இந்த லாங் ஷாட்டில் எடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள். ஏன்னா அந்த கோபுரம் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து பெரிய கோபுரத்தில் 3ஆவது இடத்துல இருக்குது. இந்த சர்ச்சும் திரிஷூரில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. இந்த சர்ச் நேம் வந்து அவர் லேடி ஆஃப் லார்ட்ஸ் மெட்ரோபாலிட்டன் கத்தீட்ரல்னு சொல்லுவாங்க. இது நம்ம உள்ளே போகலை, ஏன்னா அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்குது இந்த சர்ச்சையும். நம்ம சர்ச்செல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் நம்ம ஆட்டோவில் தான் நம்ம சிட்டிக்கு போகிறோம். நம்ம இப்போ திரிஷூர் மெயின் சிட்டிக்கு வந்துவிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா திரிஷூர் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு. இங்கே பார்த்திங்கன்னா 2 பஸ் ஸ்டாண்டு இருக்கும். ஒன்று வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டுன்னு. இங்கே ஒன்லி ப்ரைவேட் பஸ் மட்டும்தான் நிற்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுமே நல்லா நீட்டாகவே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு இப்போ வந்து இங்கே மழை காலம்தான், ஆனாலும் உங்களுக்கு இங்கே தண்ணி எல்லாமே நிற்காது, ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். அது இல்லாமல் வந்து ஒன்லி இந்த இடத்துல வந்து ப்ரைவேட் பஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பஸ் எல்லாமே உள்ளே வராது. இந்த பஸ் ஸ்டாண்டில் ட்ரைனேஜ் சிஸ்டம்லாமே நல்லாயிருக்கு. இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நல்ல மழை. ஆனால் அந்த மழை பெஞ்சதுக்கான எதுவுமே தெரியலை. எல்லா தண்ணியுமே ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு.
இங்கேருந்து பார்த்தா அந்த ஒயிட் கலர் ஆர்ச் ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா திருச்சூர் மியூசியம். இந்த இது ஒன்று ரொம்ப ஃபேமஸான ஒரு மியூசியம் ஒன்று இங்கே. கேரளாவில் ப்ரைவேட் பஸ்லாம் பார்த்திங்கன்னா 2 கலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், இன்னொரு கலர் பிங்க் கலர். அது கவர்மெண்ட் ரூலான்னு நம்மளுக்கு தெரியலை. நம்ம தமிழ்நாடு மாதிரிக்கு பஸ் எல்லாமே வந்து கலர் கலராக இல்லை, ஒன்லி இந்த 2 கலரில் தான் இருக்குது. அது இல்லாமல் இங்கே அந்த மினி பஸ் டைப்லேயும் இருக்குது. அதெல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் போகிற பஸ்ஸு, இப்போ இப்போ பாலக்காடு, குருவாயூர் போகிற பஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பஸ்ஸாக இருக்குது. அது இல்லாமல் இந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறி உள்ளே போனால் பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து நல்லா சவுண்டு வச்சுட்டு திருச்சூர் இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்போதுமே பிஸியாகவே இருக்கும். ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவாயூர், அப்புறம் இந்த பாலக்காடு, அப்புறம் எர்ணாகுளம் போகிறதுக்கு எல்லாமே இங்கே தான் வந்து ப்ரைவேட் பஸ்ஸு போவாங்க. அதனால் இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்போதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸியாகவே இருக்கும். நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டில் போகிறோம். அங்கே போனோம்னா நம்மளுக்கு அங்கே ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து இந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கான மெயின் என்ட்ரன்ஸு. அங்கே முன்னாடி போனால் ஒரு ஜங்ஷன் இருக்கும். அங்கேருந்து நம்ம வந்து வடக்குநாதன் கோயில் போகிறது, அப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு அங்கே போகலாம். ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு எல்லாமே வந்து இந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம போகலாம். அங்கேருந்து நிறையா ஆட்டோஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் திருச்சூர் வந்துட்டு நீங்கள் இப்போ இங்கே சுற்றி பார்க்கணும், இப்போ வந்துட்டு வடக்குநாதன் கோவில் போகணும், இல்லை நீங்கள் வந்து இங்கே இந்த சர்ச் போகணும், இல்லை எல்லா இடத்துக்குமே இந்த இடம் வந்து ரொம்ப சென்ட்ரான ஒரு இடம். இந்த ஜங்ஷன் பக்கத்தில் நிறையா ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹோட்டல்ஸ் இருக்குது. இங்கே நம்ம ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம், நம்ம இங்கே வந்துட்டு அதிரப்பள்ளி போகிறதுக்கு நம்ம இங்கே ப்ரைவேட் பஸ்லேயோ இல்லை டாக்ஸிலேயோ ஆட்டோவில் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து நம்ம குருவாயூர் போகலாம். அப்புறம் இங்கே இருக்க திருச்சூரில் இருக்கிற இந்த சர்ச்சு, அப்புறம் அந்த மியூசியம் போகிறதுக்கு எல்லாமே இங்கேருந்து ரொம்ப பக்கம் தான். அதனால் இங்கே நம்ம ரூம் எடுத்து தாங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். திருச்சூர் ரொம்ப பழமையான ஹோட்டல் இது. இந்தியன் காஃபி ஹவுஸு. இது 1958 ஆரம்பித்த ஹோட்டலு. இது பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் இதில் வரும். இங்கே ஃபுட் எல்லாமே நல்லாயிருக்கும். ரேட்டும் வந்து ஆவரேஜாக இருக்கும். நம்ம 2 கட்லெட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே கட்லெட்டில் பார்த்திங்கன்னா சிக்கன் இருக்குது, வெஜ் இருக்குது. நம்ம வெஜ்ஜு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்ல டேஸ்ட்டு. அவங்க கொடுக்குற அந்த சாஸு, அந்த ஆனியன் எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப நல்லா இருந்துச்சு. இங்கே காஃபி நல்லாயிருக்கும். காஃபி, டீ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கேரளாவில் பார்த்திங்கன்னா ஒரு 50 பிரான்ச்சஸ் இருக்குது. இவங்க வந்து காஃபி பவுடரை வந்து ரெடி பண்ணி வந்து ஃபுல்லாகவே வந்து கேரளா ஃபுல்லாக வந்து சேல் பண்ணுறாங்க. இங்கே டிஃபன் எல்லாமே நல்லாயிருக்கும். தோசை வெரைட்டிஸு, அப்புறம் பிரியாணி, பரோட்டா, பீஃபு எல்லாமே இங்கே கிடைக்கும். திருச்சூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள்.
அந்த சாப்பாடு பரிமாறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரு காஸ்டியூம் தான் போட்டிருப்பாங்க. தலையில் பார்த்திங்கன்னா ஒரு தொப்பி மாதிரி இருக்கும். அது எல்லாமே இங்கே வந்து ட்ரெடிஷ்னலாக அதை ஃபாலோ பண்ணுறது.